ஆகார தேவதூதன் 2 வாட்டி கூப்பிடுறாரு. வாட்டி சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னு கூப்பிடுறாரு. 2வது வாட்டி ஆகாரே அப்படின்னு கூப்பிடுறாரு. 2க்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாமா? ஆகார் எகிப்து தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்ட பெண். சாராளுக்கு அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சாராளுக்கும் அவருடைய கணவனார் ஆபிரகாமுக்கும் ரொம்ப நாளாகியும் அதாவது குழந்தை இல்லை. இப்ப சாராளுக்கு ஒரு ஆசை வருது, நமக்கும் பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு ஆசை வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு ஒரு மனைவியா கொடுக்குறாங்க. இப்போ ஆகார் கர்ப்பம் தரிக்கிறாங்க. இது சந்தோஷமான விஷயம் தானே. சாராளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நம்ம நினைச்சது நடக்க போது, நமக்கும் ஒரு பிள்ளை வரப்போது, நம்மளையும் ஒரு பிள்ளை அம்மானு கூப்பிட்ட போது அப்படின்னு சாராள் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆகார் நான் கர்ப்பம் தரிச்சிருக்கேன், என்னுடைய நாச்சியார் அதாவது சாராளால குழந்தை பெற்றுக்க முடியல, ஆனா நான் கர்ப்பம் தரிச்சிருக்கேங்கிறதுனால இப்போ சாராளை அவங்க என்ன பண்றாங்க, ஏளனமா பேசுறாங்க. ஏளனமா குட்டி உங்களுக்கே தெரியும், குழந்தை இல்லாதவங்களை திருமணம் ஆகாதவங்க எப்படி குத்தி பேசுவாங்கிறது நம்ம சமுதாயத்துக்கு தெரியும். இதே மாதிரி ஆகாரும் சாராள் கிட்ட ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இது சாராளுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றாங்க, என்ன இருந்தாலும் நான் தானே எஜமானி, நான் சொல்றதை தானே நீ கேட்கணும்னு இப்ப கடினமான அதாவது பிரெக்னண்டா இருக்கிற ஆகாரை கடினமான வேலைகள் கடினமா நடத்துறாங்க. இப்ப ஆகாருக்கு அது முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா ஆகார் தன்னுடைய நாச்சியார் தன்னுடைய கணவனார் ஆபிரகாமை விட்டு ஓடி வர்றாங்க. சரி தப்பிட்டா போதும்பா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வர்ற இடத்துலதான் தேவதூதன் முதல் முறையா ஆகார கூப்பிடுறாரு. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன் அப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆகார் தன் குழந்தை உண்டான போது தன்னுடைய நாச்சியார் என்ன பண்ணாங்களா, அற்பமான மிக அற்பமா அவங்க எண்ணிருக்காங்க. இது தப்பு இல்ல. ஏன்னா ஒரு அடிமை பெண்ணா இருந்த ஆகாரர் அவங்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு எனக்கு குழந்தை வேணும், என் ஆசையை ஆகார் நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ஆபிரகாமின் மனைவிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து இருந்தப்போ அந்த வாழ்க்கையெல்லாம் பெற்றுக்கொண்டு சாராலேயே என்ன பண்ணாங்களாம், அற்பமாக எண்ணினாங்களாம். அது ரொம்ப தப்பு. ஒருத்தங்க நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, ஒருத்தங்க நம்மளோட கை தூக்கி விட்டுருக்காங்க. இப்போ ஒருவேளை நம்மளை கை தூக்கி விட்டவங்களை தாண்டி மேல உயர்ந்து போயிருக்கலாம். ஆனா கூட கை தூக்கி விட்டவங்களை என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. இவங்க மறக்கல, ஆனா அற்பமா எண்ணுனாங்க. மறக்கிறது கூட ஓகே, ஆனா அவங்க முன்னாடியே இருந்துட்டு எனக்கு குழந்தை இருக்கு உனக்கு இல்ல, எனக்கு குழந்தை இருக்கு உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த சாராளோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப சாராள் ஓடி வரும்போது அதனாலதான் தேவதூதர் ஆகாருக்கு ரிமைண்ட் பண்றாங்க, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ என்ன ஓடி என்ன கர்ப்பம் தரித்து என்ன பண்ணாலும் நீ சாராயின் அடிமை பெண் தான், போய் அவளுடைய கரத்துக்குள்ள அடங்கி இரு அப்படின்னு சொல்லி சாராள என்ன பண்றாங்க அப்படின்னா ஆகார சாராளிடத்துல திரும்ப அனுப்புறாங்க. 2வது என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப ஆகாருக்கு குழந்தை பிறக்குது. அது இஸ்மவேல்னு அதுக்கு பெயரிடுறாங்க. சில வருடங்கள் கழித்து சாராளுக்கும் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு பெயரிடுறாங்க. இப்ப இந்த 2 குழந்தைகளுக்கு இடையில ஒரு காரியம் நடக்குது. அதாவது இஸ்மவேல் ஈசாக்கை கிண்டல் அடிச்சதா, அந்த மாதிரிதான் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. கிண்டல் அடிச்சதா. அப்ப சாராள் போய் ஆபிரகாம் கிட்ட இந்த வேலைக்கார அடிமை பெற்ற மகனையும் என்னை விட்டு விளக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் என்ன பண்றாரு, துருத்தியில தண்ணி அப்ப எல்லாத்தையும் வச்சு ஆகார இப்ப அவர் என்ன பண்றாரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது இந்த இடத்துல அடிமைங்கிற அந்த உறவு, அந்த பாண்டிங், அந்த என்ன சொல்றது, அந்த நுகம் என்ன பண்ணுதுன்னா ஆகாருக்கு முறியுது. அதனால ஆகார் என்ன பண்றா, ஏன்னா அனுப்புனது ஆபிரகாமும் சாராளும், எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீ கிளம்பலான்னு அனுப்புனது ஆபிரகாமும் சாராளும். இப்போ இவன் நகண்டு போறா, அங்க போய் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறா. அப்ப தேவதூதன் அவளை பார்த்து சொல்றாரு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. இதுதான் அவரு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்று அழைத்ததுக்கும் ஆகாரே என்று அழைத்ததுக்கும் உள்ள வித்தியாசம். அவ சாராயோட அடிமை பெண்ணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஓடி வந்தப்போ உன் மேல இருந்த சாராயோட நுகம் இன்னும் முறியல, நீ ஸ்டில் சாராளுக்கு அடிமை பெண் தான், நீ ஸ்டில் சாராளுக்கு அடங்கிதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் திரும்ப என்ன பண்ணாரு, சாராள் கிட்டயே ஆகார அனுப்பிச்சு வச்சாரு. ஆனா 2வது வாட்டி
ஆபிரகாம் சாராள என்ன பண்ணாங்கன்னா, வேணாம் நீ தனியா இருந்துக்கோ, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அனுப்பி விட்ட போது சாராள் ஆகாரின் மேல இருந்த சாராளின் நுகம் என்ன பண்ணுது, முறிஞ்சுது. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, நான் உனக்கு அடிமை இல்லைன்னு. இப்போ சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்ல இருந்து அவர் ஆகாரே அப்படின்னு மாறுறாரு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, முன்னாடியே சொன்னதுதான், நம்மளை ஏத்தி விட்டவங்கள, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சு நமக்கு உதவி செஞ்சவங்கள நம்ம மறந்துட்டா கூட பரவாயில்ல. ஆனா அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாதாம், அவங்கள ஐயோ நீ இப்படி இருக்கியே, நீ இப்படி இருக்கியே, நல்லா தானே இருந்த, நீ இப்படி இருக்கியே, நான் கார் வாங்கிட்டேன், நான் வீடு வாங்கிட்டேன், நான் அது வாங்கிட்டேன், நான் இதை வாங்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது பரலோகத்துல அந்த ரெக்கார்ட்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த நபர் நிமித்தமாதான் இந்த நபர் உயர்வை அடைந்தார்கள், இந்த நபரின் நிமித்தமாதான் இந்த நபருக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்ததுங்கிறது நம்ம வேணா ரெக்கார்ட்ல இருந்து அழிச்சிடலாம். ஆனா கர்த்தர் அவருடைய ரெக்கார்ட்ல இருந்து அழிச்சிடவே மாட்டாரு. எப்படி சாராளை அவன் நக்கல் அடிச்சு சாராளை மனம் வருந்துற மாதிரி பேசிட்டு அந்த சாராள் கிட்ட இருந்து ஓடி வந்தப்ப ஆண்டவர் சொன்னாரு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே போ, சாராள் கிட்ட போய் அடங்கிரு. அதை நான் பாக்குறேன், அது சாராளுக்கு ஆண்டவர் செய்த நியாயம்.